எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, முடிக்காம விட மாட்டோம். ஆதவ அர்ஜுனா அதுல அக்யூஸ் நம்பர் 2. இது சர்வாதிகாரத்தின் உச்சம். அவர் ரமேஷ் யாருன்னா உங்களுடைய SRMல போய் கேளுங்க. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. ஆதவ அர்ஜுனா என்கிற அமைச்சர் மிக கீழ்த்தரமாகவும் கேவலமாகவும் அவருடைய கட்சியிலே இணைந்த அதிமுகவை சேர்ந்த 2 அமைச்சருடைய இணைப்பு விழாவிலே பேசியிருக்கிறார். அவர் பொறுப்பற்ற முறையிலே பேசியது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆத்திரம் ஏற்படக்கூடிய வகையில் நேற்றைய தினம் அவர் பேசியிருக்கிறார். கரூரிலே நடைபெற்ற சம்பவத்தை பற்றி அவர் பொய்யும் புரட்டுமாக பேசி, தேர்தல் வர இருக்கிற காரணத்தினால், காரணம் கரூருடைய சட்டமன்ற உறுப்பினராக அதிமுக சார்பில் வெற்றி பெற்றவர் அந்த கட்சியில சேர்ந்து விட்ட காரணத்தினால் அந்த தொகுதியிலே மக்களுடைய கவனத்தை திசை திருப்புகிற நோக்கத்தில் நேற்றைக்கு பேசியிருக்கிறார். கரூரிலே நடைபெற்ற அந்த சம்பவம் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த காலத்தில் எங்கள் தலைவர் தளபதி எடுத்த முடிவு, அவர் எடுத்த நடவடிக்கையை மனசாட்சி உள்ளவர்கள், அரசியல் தெரிந்தவர்கள், அரசியல் புரிந்தவர்கள், நாகரிகம் கருதுகிறவர்கள் அத்தனை பேருமே அவருடைய நடவடிக்கையை பாராட்டினார்கள். இவர் விஜயை போல 41 பேர் செத்த போது முகமூடியோடு முகத்தை மூடிக்கொண்டு விமானத்திலே வந்து ஓடி போய் ஒளிந்து கொண்டவர் விஜய் என்பது பழைய பிளாஷ்பேக் நீங்களாம் போட்டு காட்டணும். விமான நிலையத்தில் அவர் எப்படி ஓடினார். ஆனால் எங்கள் தலைவர் இரவோடு இரவாறு அங்கே போய் சென்று அவர்களுக்கெல்லாம் ஆறுதல் கூறியது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு உயிர்களை காப்பாற்ற வேண்டுமோ அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்த ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தளபதி என்பதை அந்த பகுதி மக்களும் மறக்க மாட்டார்கள், தமிழ்நாடு மறந்திருக்காது. ஆனால் இதிலே இந்த வழக்கை விசாரிப்பதற்கு அன்றைக்கு நேர்மையாக எங்கள் தலைவர் SIT நியமித்து விசாரணையை நடத்துவதற்கு ஏற்பாடெல்லாம் செய்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்திலே தான் இவர்களே தமிழ்நாடு காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லி, நாங்கள் நியமித்த அதே அதிகாரி தான், எந்த அதிகாரி விட்டு நாங்கள் SITயை விசாரணைக்க போட்டோமோ உத்தரவு போட்டோமோ அதே அதிகாரியை தான் விஜய் இன்றைக்கு இன்டெலிஜென்ஸ் அதிகாரியாக போட்டிருக்கார். ஆக நடுநிலையோடு கடந்த காலத்தில் திமுக ஆட்சியிலே நடந்து கொண்டார்கள் என்பதற்கு இதைவிட எடுத்துக்காட்டு வேறு ஒன்றும் தேவையில்லை. எந்த அதிகாரியை, இன்டெலிஜென்ஸ் என்பது காவல்துறையிலே மிக மிக முக்கியமான ஒரு இடம். அந்த அதிகாரியாக நாங்கள் இதை விசாரிப்பதற்கு எங்களுடைய ஆட்சி காலத்தில் யாரை நியமித்தாரோ அவரைத்தான் இன்றைக்கு விஜய் நியமித்திருக்கிறார். ஆக எல்லா வகையான விசாரணையும் ஒழுங்காக நடைபெற்றது. ஆனால் இவர்களே CBI விசாரணை வேண்டும் என்று கேட்டார்கள். CBI விசாரணையும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் முதல் குற்றியாக இன்றைக்கு நேற்றைக்கு பேசிய ஆதவ அர்ஜுனா அதில் அக்யூஸ் நம்பர் 2, ஒரு அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா நேற்றைக்கு சட்டம் தெரியாமல், நீதிமன்ற நடவடிக்கையை புரிந்து கொள்ளாமல், சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னது, அந்த வழக்கை ஓய்வு பெற்ற ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியுடைய தலைமையில் விசாரணை நடந்து கொண்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியை சுப்ரீம் கோர்ட் நியமித்து விசாரணைகள் முறையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விஜய 2 முறை போயிட்டு வந்தார். இவர்களெல்லாம் நேற்றுக்கு பேசிய ஆதவ அர்ஜுனா A2, புஷி ஆனந்த் A2, இவர் வந்து புஷி ஆனந்த் A2, முரளி ஒரு நிர்மல் குமார் A3, ஆதவ அர்ஜுனா பிறகு சேர்க்கப்பட்டார். ஜெகதீஷ் பழனிசாமி, அதாவது அவருடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய விஜயனுடைய பொலிட்டிக்கல் அட்வைசரா
அவர் வைத்திருக்க ஒரு பிரைவேட் செக்ரட்டரியா வச்சிருக்காரு. இவர்கள் எல்லாம் அக்யூஸ்டா போடப்பட்டது. உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் நியமித்து வழக்கு நடைபெற்று சிபிஐ விசாரிக்கிற போது வழக்கை பற்றி ஒரு அக்யூஸ்ட் அந்த விசாரணையை கெடுக்கிற வகையில் நேற்றைய தினம் பேசியிருக்கிறார். ஆகவே இது குறித்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்திலே திமுக அமைப்பு செயலாளர் முறையில் நான் இம்ப்ளீட் பெட்டிஷன் இன்றைக்கு தாக்கல் செய்ய போகிறேன். அதேபோல ஆதவ் அர்ஜுனா மீது கண்டெம்ட் புரோசீடிங்ஸ் எடுப்பதற்கும் உச்சநீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்ய இருக்கிறோம். இப்படியே இந்த ஆதவ் அர்ஜுனாவுடைய ஆட்டத்துக்கு ஒரு எல்லையே இல்லாம போது அவர் யார் என்பது இந்த நாட்டுக்கு தெரியும். இந்த நாட்டையே குட்டிச்சவராக்கிய லாட்டரி குடும்பத்தை சார்ந்தவர். இவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மீது கேரளாவில் 928 கோடிக்கு ஊழல் வழக்கு ஏதாவது வந்து லாட்டரி சீட்டு வழக்கில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இவருடைய மனைவி அதில் ஒரு அக்யூஸ்ட். இவர் ஒரு அக்யூஸ்ட் இந்த கேஸ்ல, இவருடைய மனைவி லாட்டரி சீட்டில் அக்யூஸ்ட். இப்படிப்பட்ட அக்யூஸ்டுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கொண்டு எங்களை அக்யூஸ் பண்ணுவதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர்களுக்கு உரிய வகையிலே சட்ட ரீதியாக நாங்கள் பதில் சொல்வோம், நடவடிக்கை எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவு வேலைகள் இருக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் எப்பவுமே இந்த மாதிரி அவதூறு வழக்குகளை கைது பண்றதே கிடையாது. ஜெயலலிதா பீரியட்ல எம் மேல 16 கேஸ், தலைவர் தளபதி மீது 40 கேஸ், எடப்பாடி பீரியட்லையும் கேஸ் போட்டாங்க. ஆனால் எந்த ஆட்சியிலும் அவதூறு வழக்குகளை கைது செய்வது வழக்கமே கிடையாது. ஆனால் இப்பொழுது அவதூறு வழக்கில் அனிதாவை ராதாகிருஷ்ணன் எப்போ கைது செய்தார்னா, அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அவருடைய தொகுதியில ஆய்வு செய்ய இங்க பாத்தீங்கன்னா தாவேகானுடைய எம்எல்ஏ கூட அப்பாலாம் போய் ஆய்வு பண்றாங்க, பிள்ளைங்கெல்லாம் போய் ஆய்வு பண்றாங்க. ஆனால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தகுந்த தொகுதியிலே ஆய்வுக்கு போகிற போது கைது செய்திருக்கிறார்கள் என்றால் இது சர்வாதிகாரத்தின் உச்சம். இதை நிச்சயமாக சட்ட ரீதியாக நாங்கள் சந்திப்போம். நீதிமன்றம் எங்களுக்கு எப்போதும் கைவிடாது. நீதிமன்றத்தின் வாயிலாக பல தீர்ப்புகளை பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் சரித்திரம் படைத்திருக்கிறது. அதேபோல இந்த அராஜகத்துக்கெல்லாம் மிக விரைவில் நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம். இந்த ஆட்சி எத்தனை நாளைக்கு என்பதை பொதுமக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். காரணம், எந்த விதமான ஆக்கப்பூர்வமான பணியும் நடக்கல. டெய்லி கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பத்திரிகை எடுத்தால் நித்தம் கொலை. இப்ப கூட டிவி பார்த்துட்டு வர பாலியல் பலாத்காரத்தில் 5 பேர் பண்ருட்டிக்கு அருகிலே கைது செய்யப்பட்டார். ஒரு சின்ன பொண்ணை பாலியல் பண்ணாங்கன்னு டிவியில் பார்க்கிறேன். ஆக பாலியல் பலாத்காரம் நடந்து கொண்டிருக்கிறது, கொலை நடந்து கொண்டிருக்கிறது, கஞ்சா வித்துக் கொண்டிருக்கிறார்கள், எல்லா விதமான தவறுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் கவனிப்பதற்கு இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளருக்கு நேரமில்லை. திமுகவை பழிவாங்க நினைத்தார். திமுக என்பது வெட்ட துளுக்கிற மரம், அரைக்க மணக்கிற சந்தனம், தீட்ட ஒடிக்கிற வைரம் என்பதை இன்றைக்கு புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிற புதிய பசங்க தெரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் நாங்கள் பார்த்து சகிச்சு 76-77 வருஷம் பார்த்துட்டோங்க. இவெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் வந்து எங்களுக்கு ஒன்றும் கிடையாது, பார்த்துப்போம். திமுக தலைவரும் கட்சியை விட்டு விலகினாதான் திமுக நல்லதுன்னு சொல்லிட்டு நிர்மல்குமார் சொல்றாரு. அவர் யார் அவர் சொல்றதுக்கு? அவர் போல பல கட்சிக்கு போயிட்டு வந்தவர்கள் எங்கள் தலைவர். அவர் வந்து தலைவர்களால் 2 கோடி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், நாடு ஏற்றுக்கொண்ட தலைவர். ஆக நிர்மல்குமாரை போல 10 கட்சிக்கு போயிட்டு வந்தவர் இல்லை. இன்னும் 8 கட்சி. இந்த ஒன்று மாத்திரம் சொல்றேன், தெருவில் இருக்கிறதெல்லாம் கொண்டாந்து குப்பை மாதிரி வாழ்ந்து கொண்டாந்து மொத்தமா வச்சுட்டு லாரியில் ஏற்றிட்டு போவாங்கல்ல, அது போல இன்றைக்கு விஜய் ஒவ்வொரு கட்சியில் இருக்கிற குப்பைகளா கொண்டு வந்து ஆட்சியில் வச்சிருக்காரு. மிக விரைவில் இவங்களால் தான் இவருக்கு ஆபத்து வரப்போகுது. நிர்மல்குமார் பல கட்சி போயிட்டு வந்துடும். இந்த கட்சியில் மட்டும் எவ்வளவு நாளுக்கு இருப்பாருன்றது பொறுத்து வந்து பார்ப்போம். ஆகவே இவரை போன்றவர்கள் அதே போல ஆஜராஜனா எத்தனை கட்சிக்கு போயிட்டு வந்தவர். அதனால அற்றகுலத்து அறிஞர்கள் ஓடுறவங்க. இன்னைக்கு ஆட்சிக்கு கூட விஜய் கூட இருக்காங்க. நாளைக்கே ஏதாவது ஆகி போச்சுன்னா ஓடி வந்துடும். சொல்ல முடியாது, எங்க கிட்டே அப்ளிகேஷன் போட்டான்னு போடுவோம். அவர் ரமேஷ் யாருன்னா, நீங்க SRMல போய் கேளுங்க.
அவர் அங்கே வேலை செஞ்ச போது என்ன செஞ்சுட்டு வந்தாரு, நான் என்ன சொன்னார் அவர், பாப்பா மாடல் அப்படின்னா திமுகவை எதுக்காக சொல்றாரு பாப்பா? பாப்பா மாடல் விமர்சிக்கிறதுக்காக அதெல்லாம் திமுக பாப்பா மாடல் பெயர் வைக்கிறாங்க சொல்லியிருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் திமுக அழுகுது அப்படின்றாரு. எங்க அழுவு? ஆக்கப்பூர்வமான கேள்வி இல்லாம எதுக்கு நான் எங்களுக்கு பேரே பெரியார் வச்சது கண்ணீர் துறைகள். ஆக அதுக்கு பிறகுதான் நாங்கள் இவ்வளவு நாள் வளர்ந்து வந்திருக்கோம். கண்ணீர் துறையில் தான் எங்களுக்கு யார் பெரியார்கிட்ட பேர். ஆக கண்ணீரால் அவர் சொன்னதுனால 77 வருஷம் இந்த கட்சி வளர்ந்துருக்கு. அதனால இந்த பாப்பாங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அது வேற, நான் பாப்பான்னு தான் சொல்றேன், நீங்க வேற மாதிரி போட்டு தயவுசெய்து நான் திருப்பி சொல்றேன், என் டோன் சரியில்லைன்னா அது வேற மாதிரி போட்டுறாதீங்க. பாப்பாவுக்கு தான் பதில் சொல்றேன். Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbadur.